சீதாராமன் சீரியல் கம்மிங் எபிசோடுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. அந்த சீன் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷால் லூஸ் பையருக்கல்ல அவன் சொல்லிகிட்டு இருக்கான், இங்கே பாருங்கள் மேடம், அதெல்லாம் சத்தியன் பக்கத்தில் யாரும் போக முடியாது. ஐசியூவை சுற்றிலும் ஃபுல்லாக ஏன் ஆளுங்க தான் நின்றுட்டுருக்காங்க. அவனோட பொணந்து அந்த ஐசியூவை விட்டு வெளியில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வில்லத்தனமாக இங்கே பேசிக்கிட்டு இருக்க. அவனோட அடியாளுங்க ஒரு மாலையோடு வர்றாங்க. பாஸ் பாஸ் அங்கே யாருமே இல்லை, இந்த ஒரு மாலை மட்டும்தான் பாஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல மகா சொல்றாங்க, முட்டாள்களா, இந்த மாலை யாரோடது தெரியுமா? மீரா ஓடுது, அவ கழுத்துல போட்டிருந்தது என்ன ஞாபகம் இல்லையா? போச்சு, அவங்க அப்போ இங்கே தான் இருக்காங்க, இங்கே தான் வந்திருக்காங்க. ஐயோ இப்படி முட்டாளாக இருந்துட்டோமே எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவங்க இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடுறதுக்காக போகிறாங்க. இதெல்லாம் ஒளிஞ்சு நின்று ராம், சீதா, துரை, மீரா எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம எவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து இடத்த காலி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இடத்த காலி பண்ணிடணும் அப்படின்னு இவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் விஷாலோட அப்பா ஒரு இடத்துல நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ துரை மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற வார்டு பாய் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை தள்ளிட்டு அந்த பக்கம் போயிட்டு விஷாலோட அப்பா இருக்கார்ல, அவர் மண்டையில் ஒரு இரும்பு ராடு மாதிரி இருக்குது, அதை கொண்டு ஒற்றை அடி அவர் அப்படியே தலை சுற்றி டம்முன்னு கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி துரை இங்கேருந்து கை காமிக்க அவங்க வந்துடுறாங்க. ராம, சீதா எல்லாரும் அவரை இன்னொரு ஒரு ஸ்ட்ரக்சரில் தள்ளி வச்சுட்டு ஐசியூக்கு போகிற மாதிரி வந்துட்டுருக்காங்க. அவங்க அப்பாவை கூட்டு போகிறத பார்த்தது விஷால், ஐயோ என்னாச்சு டாக்டர், என் அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை, திடீர்னு கீழே விழுந்துட்டாரு, அதை நாங்கள் பதட்டமாக ஐசியூக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கோம், ரொம்ப சீரியஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ எப்படியாவது எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க, எப்படி அடிபடிச்சு, ஏன்பா என்னப்பா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விஷால் அவங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. அவருக்கு இப்படின்னு செய்கை காமிச்சிக்கிட்டு இருக்காரு துரையவே. துரை ஐயோ காட்டி கொடுத்துருவானோ அப்படின்ற மாதிரி முகத்தை இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஐசியூவில் சில ரவுடி பசங்க நின்று பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்கள இடத்த காலி பண்ண வச்சுட்டிங்கன்னா நாங்கள் இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, ஐயோ அவங்க ஏன் ஆளுதான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இடத்த காலி பண்ண வைக்கிறேன் அப்படின்னு விஷால் அவங்க ரவுடி பையலுக்கு ஃபோன் போட இவங்க அப்பா பேச முடியாமல், டே லூசு பயலே பண்ணாதடா ஃபோனை அப்படின்ற மாதிரி செய்கை காமிச்சிட்டு இருக்காரு. அதை விஷால் கண்டுக்காமல் ஃபோன் பேசிகிட்டு இருக்க. இதான் சாக்குன்னு இவங்க எல்லாரும் ஓடி போயிடுறாங்க இந்த சைடு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சிடுது.